ஃபேக்டரி ஜிக்னேச்சர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள மதுரை ஜிகர்தண்டா நிறுவனத்தின் 91வது புதிய கிளை திறப்பு விழா சென்னையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுரையின் பிரபல பானமான ஜிகர்தண்டாவை மதுரை ஜிகர்தண்டா நிறுவனம் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலும் விற்பனை செய்து வருகிறது. ஜிகர்தண்டா பிரியர்களின் தேவையை நிறைவேற்றி மகிழ்வித்து வரும் இந்நிறுவனத்தின் தனது பெயரை ஃபேக்டரி ஜிக்னேச்சர் என பெயர் மாற்றம் செய்துள்ளது. இதையடுத்து ஃபேக்டரி ஜிக்னேச்சர் நிறுவனத்தின் 91வது கிளையை சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் தொடங்கியுள்ளது. இப்புதிய கிளையை மாஸ்டர் செஃப் இந்தியாவின் இறுதிப் போட்டியாளர் அருணா விஜய், ஃபேக்டரி ஜிக்னேச்சர் நிறுவனர் முகமது ஃபாசில், வணிகம் மற்றும் பிராண்டிங் துறை அதிகாரி முகமது ஜுனூன், தயாரிப்பு பிரிவு பொறுப்பாளர் சந்தோஷ்குமார், வளர்ச்சி பிரிவு பொறுப்பாளர் முகமது ரஹ்மதுல்லா, பெசன்ட் நகர் கிளை இயக்க பொறுப்பாளர் வசந்த் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய ஃபேக்டரி ஜிக்னேச்சர் நிறுவனர் முகமது ஃபாசில், தமிழகத்தின் பெருமையை உலகிற்கு கொண்டு செல்வோம் என உறுதிபட கூறினார். இந்த பிராண்ட் மதுரை ஜிகர்தண்டா ஃபேக்ட்ரி அப்படிங்கிற நேமில் கிட்டத்தட்ட 2016 இருந்து நாங்கள் நடத்திட்டு வரோம். இதுவரைக்கும் 91 பிரான்ச்சு, அதிகமாக தமிழ்நாட்டிலையும், கேரளா மற்றும் ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன், இத்தனை இடத்துல இப்போது பிரான்ச்சஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பாரம்பரியம் மிக்க இந்த உணவு ரொம்ப ஹெல்த்தியான உணவும் கூட. இந்த ஜிகர்தண்டாங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய இந்த உணவை எல்லா நாட்டுக்காரங்களும் சாப்பிட்றாங்க. நம்ம வெளிநாட்டில் ஓப்பன் பண்ண பிரான்ச்சில் இதை ஏன் வெளியே எல்லா நாட்டுக்குமான ஒரு டிஷ்ஷாக நம்ம ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிற அந்த முயற்சி தான் இன்றைக்கி இந்த ரீபிராண்டிங்கே எங்களை தூண்டியிருக்கு. உலகம் பூராவும் இந்த டிஷ்ஷை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இந்த பரிணாம வளர்ச்சியும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரீபிராண்டிங்கும் மக்களை கொண்டு போய் சேர்க்கும், அதிகமான மக்கள்கிட்ட போய் இந்த டிஷ்ஷை கொண்டு போய் சேர்க்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.